ஹாய், சடனாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னொரு கடாயில் கொஞ்சமாக நெய், எண்ணெய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதை மட்டும் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணினா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே நம்ம அரைச்சி வச்ச புதினா, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது அடுத்ததாக நான் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது நான் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு மஞ்சத்தூளும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நம்ம வேக விட போகிறோம். 2 நிமிஷம் போதும், பட்டாணி சீக்கிரம் வெந்துடும், ஏன்னா இது பச்சை பட்டாணி. இப்போது நான் வடித்து வச்சுருக்கிற சாதத்தை ஆற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா ஒன்றே தான் அரைச்சிருக்கோம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. சாதத்துக்கு தேவையான உப்பும் சேர்த்து இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான புதினா பட்டாணி புலாவ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.